ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஆஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் தான் அரைக்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்பவும் இந்த மாதிரி தான் அரைப்பேன். இப்போது இது எப்படி அரைக்கலாம், என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வாய்ஸ் சரியில்லைங்க, பேசும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்சருக்கு. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1/4 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த மாதிரி தான் அரைப்பேன். எனக்கு கொஞ்சம் அல்சர் இருக்கிறதுனால நான் காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவு. எனக்கு காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக நான் மல்லி கூட எடுத்துக்கிட்டு மிளகாய் கம்மி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ எனக்கு கலர் எக்ஸ்ட்ரா வரணுன்றதுனால நான் 100 காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 கிலோ காஷ்மீரி 1 கிலோ நார்மல் சில்லி எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். காஷ்மீர் சில்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே நல்லா சிறப்பு வெளியே செம்ம வெயில் காயுது. இந்த வெயிலில் நான் 1 நாள் முழுக்க நல்லா காய வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பயிர் 100 எடுத்துக்கிறேன் நான். அது கடலைப்பருப்பு 100 எடுத்துக்கிறேங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா திக்காக இருக்கும் குழம்பு, அதனால் சேர்த்துக்கிறோம். 50 சீரகம் சேர்த்துக்கலாம், 50 கடுகு சேர்த்துக்கலாங்க, 50 சோம்பு. இப்போ நம்ம வெந்தயம் பார்த்திங்கன்னா 25 கிராம் தான் எடுத்துக்க போகிறோம். கசப்பாக இருக்கும், அதனால் நான் 25 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம 50 மிளகு சேர்த்துக்க போகிறோங்க. காரம் அதிகமாக இருக்கும் அந்த மிளகில். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி 50 தான் எடுத்துக்கிட்டோம். குழம்பு நல்லாவே திக்காக இருக்குங்க நம்ம பச்சை அரிசி சேர்க்கறதுனால. இப்போ அடுத்து கட்டி பெருங்காயம் நம்ம குழம்புல சேர்க்கறதுனால நமக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காய வச்சு நம்ம இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையும் வறுக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கரெக்டான பதத்தில் வறுக்கணும், ரொம்பவும் தீயக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டான அளவுங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு பொருளையும் கலர் மாறாமல் அந்த பக்குவத்தில் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா குழம்பு கலர் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதே போல் வறுத்துக்கோங்க. இப்போ மிளகு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரொம்பவும் இது வருகிறதே தெரியாது, அந்த வாசனை வர அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து வெந்தயத்தை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வறுக்கணும். நமக்கு ரொம்பவும் தீச்சல் விடக்கூடாது. கலர் கரெக்டாக ப்ரௌன் கலரில் ஆகிட்ட உடனே இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாங்க, இல்லைனா கசப்பு எடுத்துக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக இதமாக நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலரும் நல்லாவே கிடைக்குங்க. நீங்கள் பொருளை வறுக்கும் போது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடுகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணி நல்லா அந்த கடாயை படபடன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு எடுத்துக்கணும். ரொம்ப பொரியலன்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடாது. தீச்சல் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா கடுகு ஒரு மாதிரி கசக்கும். இப்போ ஜீரகத்தை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹீட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வரும் அந்த டைமில். பச்சை அரிசி பார்த்திங்கன்னா நம்ம கடுகு போலவே நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். நல்லா சிவக்க வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டால் போதும், நமக்கு நல்லாவே வறுந்து பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் அந்த பெருங்காயத்துக்காக தான் இதோட போட்டு ஹீட் பண்ணுறேன். நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா சரக்க காய வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெருங்காயத்தை நான் உடச்சி இதில் நல்லா சுட்டு போகிறதுனால நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும்ன்றதுனால பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இதில் இருக்கிற தண்ணி நல்லா போகட்டும். நல்லா வறுத்து நம்ம முருவலாக எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய்ட்டு நல்லா முருவலாக நம்ம அடுத்து ஒவ்வொரு பொருளையும் வறுத்தோம் இல்லையா, அதை ஒரு பேஷனில் கொட்டி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தில் ஒவ்வொரு பொருளையும் நம்ம அழகாக வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசனை டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். உங்களோட குழம்பு பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காகவும் இருக்குங்க. குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகாய்த்தூள் ரொம்பவும் திக்காகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கரெக்டான அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம அரைக்க போகிறோங்க. இப்போ நம்ம கரெக்டாக எல்லாமும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக முருவலாக நல்லா வந்திருக்கு கருவேப்பிலை. இப்போ மிளகாய் நம்ம எந்த அளவுக்கு காய வச்சுருக்கோன்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாங்க.
இப்போ காலையில் ஒரு 8 மணிக்கு போட்டுட்டு 4 மணிக்கு நான் காய் எடுத்திருக்கேன் மிளகாயை. நல்லா காஞ்சிருக்கு. மல்லி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து 2 உடஞ்சி வருது. இந்த அளவுக்கு வந்து மல்லி நல்லா காஞ்சிருக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா பாட்டிலாம் வந்துட்டு எதையும் வந்து வறுக்க மாட்டாங்க. அப்படியே மெத்தையில் கொட்டி நல்லா ஒரு நாள் முழுக்க நல்லா காய வச்சு அரைப்பாங்க. அந்த மிளகாத்தூள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சிலவங்க வந்து டவுனில் இருக்கிறதுனால காய வைக்க இடம் இல்லாததுனால அவங்க வந்து வீட்டில் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மல்லி மிளகாயை மட்டும்தான் நல்லா காய வச்சுருக்கேன். மற்ற பொருள் எல்லாத்தையும் வந்து நான் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டு மில்லில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மிளகாத்தூள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் மில்லிலே வந்து நல்லா ஒரு முறை நல்லா கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஆற வைக்கல அப்படின்னீங்கன்னா உங்களோட மிளகாத்தூள் வந்து நீர் அதில் வந்து சுரக்க ஆரம்பிச்சுட்டு அந்த மிளகாத்தூள் வந்து கட்டி தட்டிடும், பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து மில்லிலே வந்து கொட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளை வீட்லேயும் ஒரு முறை கொட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி பிடிக்காது. மிளகாத்தூளும் நல்லா வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா கெடாமல் நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் வந்து பயப்படாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூளுக்கு நான் கேரண்டிங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து நல்லா ஆறிட்டு நான் வந்துட்டு மிளகாத்தூளை வந்து இப்போ வந்து ஒரு சில்வர் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு எனக்கு வந்து இந்த மிளகாத்தூள் வந்து யூஸ் ஆகுங்க. இது வந்து எல்லா குழம்புக்கும் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். காரம் கூட கம்மியாக இருக்குங்க. கலர் கூட நல்லா தூக்கலாக இருக்குது. அதாவது 100 கிராம் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாத்தூளை அரைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.